தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். பிரச்சனைக்காக மாண்புமிகு புரட்சித் அம்மாவுடைய அரசு மாநிலம் முழுவதும் 32 மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிதியும் ஒதுக்கி அதற்கு தனித்தனியாக மானிட்டர் ஆஃபீஸ் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மூலமாக தீர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக போர்வெல் போடப்படுகிறது. அதே போல் லாரி மூலமாக விநியோகப்படுகிறது. நீங்கள் நம்முடைய சகோதரர் கேட்டது போல் அப்படி இப்போ எல்லாமே, அதாவது இப்போ ஃபேக்ட்ரிக்கு போகக்கூடிய தண்ணியை நிறைய பக்கம் குறைச்சிருக்கிறோம். அதே போல் அந்த மினரல் வாட்டர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எல்லாமே என்ன உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இப்போ குடிநீர் பிரச்சனை பொறுத்தளவில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நம்ம அதிகாரிகள் காலைல 6 மணிக்கு ரவுண்ட்ஸ் போக சொல்லியிருக்கோம். எல்லா அதிகாரிகளும் ரவுண்ட்ஸ் போகிறாங்க. ஆகவே பிரச்சனை எங்கே இருந்தாலும் உடனே தீர்க்கப்படுகிறது. இது எப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையை பற்றி மீடியாவில் பேசினாலே அது பிரச்சனை அதிகமாக தான் ஒரு வகையில் தான் முதலமைச்சரே சொல்லி அதிகமாக பேட்டியாக கொடுக்காதீங்க. நாங்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கோரிக்கைகள் நேரடியாக உட்காந்து பேசும்போது எல்லாமே சரியாகும். இப்போ நாங்கள் மீடியாவில் இப்போ ஏதாவது நாங்கள் ஒன்று சொல்லி இப்போ அவங்க ஒன்று சொல்லி அது வேறு மாதிரி சூழ்நிலை உருவாக்குறங்காட்டி முதலமைச்சர் யார் மீடியாவுக்கு அதிகமாக இதை பற்றி பேசாதீங்க. இன்னொரு உட்காந்து பேசக்குழு எங்களுக்கு குழு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் எங்களது வைத்திலிங்கனுடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. அமைப்பு செயலர் வைத்திலிங்கன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை பொறுத்தளவுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போல் அந்த மணல் ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க. அது ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு பேட்டி அந்த மாதிரி சொல்ல வரும்போது வெளியே வேறு மாதிரி சொல்ல வருது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாருமே இப்போ ரெட்டல சின்னத்தை மீட்கணும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியும் ஆட்சியும் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சொன்னார்கள். அதற்காக கண்டிப்பாக இணைய வேண்டும் என்று நாங்கள் அதுக்கு பேசுவதற்கு தயாராக இருக்கோம். அதே போல் அவர்கள் என்ன நினைச்சாலும் அதே நினைக்கிறாங்க. அதே போல் நல்ல எங்களுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்காக நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி முதலமைச்சர் தலைமையில் இயங்கிட்டு இருக்கிறோம். அதே போல் அவங்களும் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம்ம ரெட்டடத்தை மீட்டு செயல்படலாங்கிறது தான் எல்லாத்துடைய வேண்டுகோள். அது செயல்பட்டுருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 பேரும் இதுக்கு வழக்கு போட்டிருக்கோம் ரெட்டடத்துக்காக. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அட்வைஸ் பார்த்திங்கன்னா லா டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய வழக்கறிஞர் அட்வைஸில் அது தனி. 2 பேர் ஒன்று சேர்ந்ததுமே எல்லா கேஸும் வாபஸ் வாங்கி எல்லாமே நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம். இப்போ பொறுத்தளவுக்கு உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுதான் முக்கியம். ஆமாம், அது தயாராக இருக்குது. எப்போ வந்தாலும் பேசுகிற தயாராக இருக்கா, குழாமி தயாராக இருக்கிறோம். எல்லாம் இன்றைக்கி நைட்டெல்லாம் சென்னை போயிடுவோம். எப்போ தயாராக இருக்கோ அது சில எங்களுடைய தலைவரும் அவங்களும் சில ஃபோன்லாம் பேசியிருக்காங்க. அநேகமாக பேச்சுவார்த்தை கூடிய விரைவில் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதுமா இல்லை, அது ஊடகத்தில் தான் செய்தி வருது. முதலமைச்சர் அப்படி சொல்லி முதலமைச்சர் தெளிவாக முதலமைச்சரும் தெளிவாக இருக்காங்க. அந்த பக்கம் அவர் ஓபிஎஸும் தெளிவாக இருக்காங்க. அது ஒன்று சேரணுங்கிற மண்ணில் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாம் கீழ்மட்ட தொண்டர்கள் தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அம்மாவுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரெட்டடத்தின்னா அம்மாவுடைய ரெட்டடத்தின்னா வரணும். இந்த ஆட்சியும் கட்சியும் நம்ம நாளைக்கு 100 வருஷத்துக்கு இருக்கிறது யாரும் இந்த மண்ணில் கண்டிப்பாக ஒன்று சேரும் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே கோயம்புத்தூர் வந்தார். நாங்கள் எம்பி எம்எல்ஏ இங்கே இருக்கிற முக்கியத்துவம் எல்லாமே பார்த்தோம். அந்த கோரிக்கைகள் வச்சு உடனடியாக நிறைவேற்ற சொல்லியிருக்காங்க. அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் கூட உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் இணையறதை பார்க்குறாருன்ட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சில டைம் காலையில் சாயங்காலம் வரல இங்கே கோட்டையில் தலைமைச் செயலகத்தில்
அதிகமாக கிட்டத்தட்ட 1570 கோப்புகள் இதுவரை எந்த முதலமைச்சர் கையெழுத்து போடல கூட எல்லா கோப்பும் கிளியர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்து விவசாயிகளுடைய கிட்டத்தட்ட நீண்ட கால ஒரு 50 ஆண்டுகள் எதிர்பார்ப்பு நீராங்கிற திட்டத்துக்கு இன்றைக்கி அதை கொண்டு வர்றதுக்கு பெரிய முயற்சியை எடுத்து இன்றைக்கி விவசாயிகள்லாம் பாராட்டுறாங்க. அத்திக்கடு அவனாசி திட்டத்துக்கு கூட இப்போ வந்து பார்த்தாங்க, சந்திச்சாங்க. எங்களுக்கு ஒரு சில ஏரியா விட்டுருச்சுன்னா அதை கூட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு 250 கோடி பணம் ஒதுக்கியிருக்காரு. அதே போல் மத்திய அரசாங்கத்துக்கு போய் எல்லாருமே பிரதமர் மட்டும் தான் பார்ப்பாங்க. இந்த முதலமைச்சர் போய் ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களையும் எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு என்னென்ன ஸ்கீம் பெண்டிங் இருக்குது அதெல்லாம் உடனே தமிழ்நாட்டுக்கு வேணும்னு கேட்டுக்காரு. இப்படி வந்து வேகமாக அம்மாவுடைய அரசு செயல்பட்டு இருக்குது. அதாவது இது வந்து அரசு செயல்படுறதில்ல, எதுவே பண்ணுறதுன்னு அது வந்து மீடியாவில் சில பேர் வந்து அது பர்பஸாக பேசணும்னு சொல்கிறாங்க. அதே போல் பொறுத்துறை அம்மா தான் அந்த 500 மதுக்கடைக்கு எடுத்து போட்டாங்க. அதுக்கு பின்னால் இவர் வந்து 500 மதுக்கடை க்ளோஸ் பண்ண போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த மகளிருக்கு இந்த 2 வீலர் ஸ்கூட்டி கொடுக்கறது, இப்படி எண்ணற்ற திட்டங்களை எல்லா திட்டங்களும் அம்மா அறிவு திட்டங்கள் அதுபோல் அத்தனை திட்டங்களும் சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்குது. கண்டிப்பாக அம்மாவுடைய அரசு வேகமாக இயங்கிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் அதே போல் லாண்ட் ஆர்டர் அளவுக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு. எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த இணையறதும் கண்டிப்பாக நடக்கும். நன்றி. தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் குடிநீர் பிரச்சினையை போர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதிகாரிகள் அதனை கண்காணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் SP வேலுமணி கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு விவரங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். சந்திப்பு தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.